சிலுவையை குறித்து தியானிக்கும் போது அவருடைய அன்பை குறித்து நாம் அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும். எவ்வளவாய் அன்பு செலுத்தினார், எவ்வளவாய் அன்பு கூறினார், அந்த அன்பில் இணைக்கப்படுவோம். ஹல்லேலூயா. கல்வாரியில் தொங்கும் இயேசுவை பார், மனமாற்றி உன்னை ரட்சித்தார். மனு மக்களின் பாவபாரங்கள் மனக்கவலை சுமந்தவரே, பரிகாரியே பலியானவரே, ஆணி பாய்ந்திடவே. கல்வாரியில் தொங்கும் இயேசுவை மனமாற்றி உன்னை ரட்சித்தார். கல்வாரியில் தொங்கும் இயேசுவை மனமாற்றி உன்னை ரட்சித்தார். கல்வாரியில் தொங்கும் இயேசுவை பாவபாரங்கள் மனக்கவலை சுமந்தவரே, பரிகாரியே பலியானவரே, கரம் ஆணி பாய்ந்திடவே. பரிகாரியே பலியானவரே, ஆணி பாய்ந்திடவே. பலவந்தமாய் பரிசுத்தரை எடுத்து செல்ல நடக்க பலனில்லை தள்ளாடினார். ஒரு சேற்று மலை ஏறினார், நடக்க பலனில்லை தள்ளாடினார். நீண்ட ஒரு சேற்று மலை ஏறினார். கல்வாரியில் தொங்கும் இயேசுவை பார், மனமாற்றி உன்னை ரட்சித்தார். கல்வாரியில் தொங்கும் இயேசுவை பார், மனமாற்றி உன்னை ரட்சித்தார். மனு மக்களின் பாவபாரங்கள் மனக்கவலை சுமந்தவரே, பரிகாரியே பலியானவரே, கரம் ஆணி பாய்ந்திடவே. பரிகாரியே பலியானவரே, கரம் ஆணி பாய்ந்திடவே. சதை கிளிய வாரடிப்பட்டா சோகமுகத்து
போகும் இயேசுவை மனமாற்றி உன்னை ரட்சித்தார். அடித்தார்கள், உமிழ்ந்து துப்பினார்கள், காயப்படுத்தினார்கள், பரிகாசப்படுத்தினார்கள். எவ்வளவு தூரம் சித்திரவதை படுத்த முடியுமா அவ்வளவு தூரம் உம்மை பாடுபடுத்தினார். கொடிய தண்டனையாய சிலுவையிலே அடிக்கப்படுகிற தண்டனையை உமக்கு கொடுத்தார்கள். பாடுபடுத்தி துன்பப்படுத்தி துயரப்படுத்தினார்கள். ஆனால் உம்முடைய இரக்கங்களை எங்களுக்கு கொடுத்தீரப்பா. அன்பு மிக பெரியது. பரியாசப்படுத்தினார்கள், சிலுவையிலே அறைந்தார்கள், ஆணிகளால் அடித்தார்கள், உம்மை துன்பப்படுத்தினார்கள். நீ நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அவர்கள் உமக்கு விரோதமான காரியங்களை செய்தார்கள். நீ நன்மைகளையே கொடுத்தீரானாலும் அவர்கள் உமக்கு விரோதமாய் செயல்பட்டு உம்மை அழித்து போடும்படியாய் நினைத்தார். அந்த வேளையிலும் கூட பிதாவே பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னவென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி அவர்களுக்காய் வேண்டிக் கொண்டு எவ்வளவு நல்ல தேவன், எவ்வளவு நல்ல தேவன். அதனாலேயே எங்கள் பாவத்திலிருந்து மீட்பு. மரத்தில் தூக்கப்படுகிறவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி எல்லா சாபங்களையும் நீ சுமந்து தீர்த்தி, எங்களுக்காய் சுமந்து தீர்த்தி, ஜீவ பலியாய் எங்களுக்காய் சுமந்து தீர்த்தி. மாமலை மே கைகால் களாடிகளா கடாவ பாட்டவராய் கற்ற கண்டே கல்வாரி மாமலை மே கை
சத்தியமென்று நம்பி பக்தியுடன் விழுந்து முத்தம் செய்தேன் அவரை. என் பாவம் நீங்கியதே, என் கேடும் ஓடியதே, சந்தேகம் மாறியதே, சந்தோஷம் பொங்கியதே, சந்தேகம் மாறியதே, சந்தோஷம் பொங்கியதே. கல்வாரி மாமலைவே கை கால்களாகிகளா கடாவப்பட்டவரா கற்றே குருசின் வேதனையோ சீரசில் முள் முடியோ ஊருணி சென்றுவதோ ஊருவிட்ட மனதை ஊருணி சென்றுவதோ ஊருவிட்ட மனதை அஞ்சாதேய மகனே மிஞ்சும் உன் பாதமதா நெஞ்சம் கலங்காதே தஞ்சம் நானே உனக்கு எனக்கு நீ பாடு உனக்காக தானே நீன குலமடைந்தே உன்னை ரட்சிக்க ஈன குலமடைந்தே உன்னை ரட்சிக்க ஈன குலமடைந்தே உன்னை ரட்சிக்க ஈன குலமடைந்தே உன்னை ரட்சிக்க எல்லா பாவங்களால மாறியது, எல்லா சாபங்களும் மாறியது, எல்லா சரித்திரங்களும் மாறியது. அவர் சிந்திய இரத்தமே உங்களுக்கு மீட்பை கொடுக்கிறது. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிற ஜனங்கள் பைத்தியமாய் இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலதான் நமக்கு எல்லாம் கிடைச்சு. பரலோகம் நமக்காய் திறக்கப்பட்டது. உராபாலா ஷகதரலலபல கதரபலபலபலப உராபாலா ஷதரபலபலப. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, என் தூயவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. சொல்லுங்க, உனக்கு நன்றி, நன்றி, நன்றி. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஆண்டவரே, நீ குறித்து அதிகமாய் அறிந்து கொள்ள தேவன் கிருபை பாராட்டுவீராக. ஒரு நன்மைகளை ஜனங்களுக்கு கொடுப்பீராக. ஹல்லேலூயா. நல்ல பங்கை கொடுப்பீராக. சமாதானத்தை அவர்கள் கொடுப்பீராக. மரத்தில் தூக்கப்படுகிறவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. எங்களுக்காய் எல்லா சாபங்களையும் நீ சிலுவையிலே சுமந்தி அதை தீர்த்தி நன்றி ஏறெடுக்கிறோம். நாமத்தின் மகிமை வெளிப்படட்டும்.
எங்களை தாழ்த்துகிறோம். கிருபை செய்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒன்றாவது பாடல் சுமக்கண்டா சிலுவைங்கிற பாடல். சிலுவை
தரிசிப்பு ரத்தம் சிந்து கோலமாய் சிலுவை நாதரை தரிசிப்பு சுமக்கின்றார் சிலுவையை சுமக்கின்றார் ரத்தம் வழிய சுமக்கின்றார் சிலுவையை சுமக்கின்றார் ரத்தம் வழிய காயங்கள் ஏதாரே பிதாவின் சித்தம் நிறைவேற்றினார் காயங்கள் ஏதாரே பிதாவின் சித்தம் நிறைவேற்றினார் சுமக்கின்றார் சிலுவையை சுமக்கின்றார் ரத்தம் வழிய சுமக்கின்றார் சிலுவையை சுமக்கின்றார் ரத்தம் வழிய ரத்தம் சிந்து கோலமாய் சிலுவை நாதரை தரிசிப்பு ரத்தம் சிந்து கோலமாய் சிலுவை நாதரை தரிசிப்பு சுமக்கின்றார் சிலுவையை சுமக்கின்றார் ரத்தம் வழிய சுமக்கின்றார் சிலுவையை சுமக்கின்றார் ரத்தம் வழிய காயங்கள் ஏதாரே பிதாவின் சித்தம் நிறைவேற்றினார் காயங்கள் ஏதாரே பிதாவின் சித்தம் நிறைவேற்றினார் சுமக்கின்றார் சிலுவையை சுமக்கின்றார் ரத்தம் வழிய சுமக்கின்றார் சிலுவையை சுமக்கின்றார் ரத்தம் வழிய எல்லாம் கைகளை தடி ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்போம். சிலுவை நாதர் நமக்கா ரத்தம் சிந்தி நித்திய ரட்சிப்பு நித்திய மேன்மை நித்திய மகிமை சிலுவையிலே இயேசு உண்டு பண்ணினார். சிலுவையில் இயேசு மரிக்காவிட்டால் நமக்கு ரட்சிப்பு இல்லை. சிலுவையில் இயேசு மரிக்காவிட்டால் நமக்கு பரலோக பிரவேசனம் இல்லை. சிலுவையில் நமக்கு இயேசு மரிக்காவிட்டால் ஜீவ கிரீடம் இல்லை, ஆளுகை இல்லை, சிங்காசனம் இல்லை, சீயோன் இல்லை. சிலுவையிலே இயேசு சிந்தின இரத்தத்தின் மூலமாக ஜீவ வாசலை கத்த திறந்தார், பரலோக வாசலை திறந்தார், ராஜ பாதையை திறந்தார், மகிமையின் பாதையை திறந்தார், நித்தியத்தின் பாதையை திறந்தார். நமக்கா சிலுவையிலே ஆண்டவராக இயேசு கத்து சிலுவை மரணத்தின் மூலமாக எல்லாம் உண்டு பண்ணினார். ஓ ரபாலா எல்லாரும் கத்தரே, ஆண்டவரே எனக்கா சிலுவையில் மரித்தேரே, எனக்கா
பிசாசில் அறியப்பட்டீரே, எனக்கா வாரிகளால் அடிக்கப்பட்டீரே, எனக்கா முள்முடி சூட்டப்பட்டீரே, எனக்கா அச்சங்குருதை சிந்தினீரே, எனக்காக எல்லாவற்றையும் செய்தீரே, யாவும் செய்து முடித்தீரே. நமக்கு நன்றி அப்பா. கோடா கோடி சோத்திரம். என்னை ரட்சித்த கண்மலையே சோத்திரம், என்னை ரட்சித்த கண்மலையே சோத்திரம், என்னை அபிஷேகத்த கண்மலையே சோத்திரம், ஜீவ மாதிரியில் நடத்துகிற தேவனே சோத்திரம், சியோனுக்கு ஆயத்தப்படுத்துகிற சோத்திரம் என்று சொல்லி சற்று நேரம் சோத்திருப்போம். சிலுவை நாதரின் தியாகத்தை எண்ணி ஒரு விஷயம் கூட ஆண்டவரோட பாதத்தில் ஒப்பு கொடுத்து கண்ணீரோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஒக்கார பல ஒக்கார பல ஒக்கார பல ஒக்காதர பல யாதர பல ஜாதர பல ஜாதர பல ஜாதர பல தூரா ராலா சந்தா ராகாரா ஓதா ராரா லாகாரா பாபா பாபா ஓதா ராரா லாகாரா பாபா 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 ஓ ரபர பர 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 யாதா ராலா சந்தா ராகாரா பாபா மரியா ஓலா காலா சதுரா லா சதுரா தூர 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 லப 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 ஒக்கார பல ஒக்கார பல ஒக்கார பல ஒக்கார பல யாதர பல யாதர பல யாதர பல தி 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 ராலா சதா ராலா காரா ஓலா ராலா கா. Praise the Lord. பிதாவே சோதரம், பிதாவே சோதரம், பிதாவே சோதரம், இயேசுவே சோதரம், இயேசுவே சோதரம், பரிசுத்தரே சோதரம், பரிசுத்தரே சோதரம், மகிமை ராஜாவே சோதரம், சிலுவையில் எங்களுக்காக ரத்தம் சிந்தினவரே சோதரம். அப்பா மே துதிக்கிறோம், அப்பா மே துதிக்கிறோம், இயேசுவே மே துதிக்கிறோம், இயேசுவே மே துதிக்கிறோம், இயேசுவே மே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். சோத்திரம் சோத்திரம் சோதரம் இருக்கிற உயர்த்தி காத்திர மகிமைப்படும் மகா பரிசுத்த பிதாவே. இந்த தேவாலயத்திலிருந்து சிலுவை தியானத்தை ஒரு விஷயம் கூட நாங்கள் தியானிக்க இந்த பரிசுத்த சிலுவை ஆராதனை எங்களுக்காக தந்தப்படினா சோதரம். நாங்கள் வேதத்தை எத்தனை மாதிரி படித்தாலும் வேதத்தில் அநேக காரியங்களை புரியாதவளா தெரியாதவளா இருந்தோம்ப்பா. இந்த சத்தியங்களை கேட்டு சத்தியத்திலே பலங்குள்ள, சத்தியத்திலே திடங்குள்ள, எனக்கா ஏன் சிலுவையில் இயேசு மரித்தா என்கிற ரகசியத்தை என்கிற தேவ அனுபவங்களை இன்னைக்கு அந்த சிலுவை தியானாலே சுவீகரிக்கிறதுக்காக பரிசுத்த ஆவியானவர் பலன் சத்துவம் தரும்படியா அப்பாவுடைய சமூகத்தில் சபிக்கிறோம். இந்த சிலுவை தியான ஆராதனை மகிமை வெளிப்படட்டும், பலத்தின் ஜீவன் வெளிப்பட்டும், தேவ சத்தம் கேட்கட்டும், பரிசுத்த ரகசியங்களை வெளிப்பட்டும். உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வந்த ஜனங்களை ஆசீர்வதியும் உடைய சன்னிதானத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினா, இயேசுவின் நாமத்தினா, இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 91ஆம் சங்கீதத்தை மாறி மாறி வாசித்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வருடைய நிலை தங்குவான். அவர் உன்னை வேடுண்ட கண்ணிக்கும் பாழக்கும் கொள்ளை நோக்கியும் தப்பிப்பார். இரவில் விடாம் பயங்கருக்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும் பக்கத்தில் 1000 பேர் வலதுபுறத்தில் 16 பேர் விழுந்தாலும் அதுவனை அணுகாது. எனக்கு அடைக்கலமாக இருக்கும் உணவமாக கத்தவன் தாபரமாக கொண்டாய். உன் வழிகள் அவனை காக்கும் உனக்கு தம்முடைய தூதருக்கு கட்டளையிடுவான். சிங்கத்தின் மேலே விரியம்பாம்பில் நடந்து பால சிங்கத்தின் வலு சர்ப்பத்தை மீத்து போடுவாய். அவனை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மருவத்தில் அருளிச்சுவேன். ஆபத்து நானே அவனோட தப்பித்து கனப்படுத்துவேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனக்கு அடைக்கலமான உணமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஹல்லேலூயா. நமக்கு அடைக்கலம் இயேசுதான். ஹல்லேலூயா. இயேசு சிலுவையிலே மரித்து நமக்கு பாவத்தையும் சாபத்தையும் சுமந்து நித்திய ஜீவனை நமக்காக ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. அவர் நல்ல தேவன். ஹல்லேலூயா. ஒரு அருமையான தாயார் பயங்கரமாக வியாதிப்பட்டு மரண படுக்கையில் இருந்தாங்க. அந்த மரண படுக்கையில் இருக்க சொன்னதில் திடீரென்று அவங்களுக்கு பயங்கரமாக ஒரு பிசாசம் அமிழ்த்தினது. செத்து போக முடிஞ்சு இல்லை, நாக்கெல்லாம் தள்ளிடுச்சு. இதோடு முடிஞ்சு நினைக்கிற சமயத்தில் இயேசுவே கல்வார ரத்தத்தினாலே எனக்கு விடுதலை தாரும் என்று கதறினார்கள். அவ்வளோதான். திடீர்னு இயேசு அந்த கல்வாரி தோற்றோன்னா அவட உடலில் வழுகிற ஒரு சொட்டு அவங்க மேலே விழுந்தது. அவட அத்தனை பிசாசு அந்த சரீரத்தோடு மாறி போனது. ஹல்லேலூயா. இயேசு சிலுவை சிந்தப்பட்ட ரத்தத்துக்கு வல்லமை உண்டு. ஹல்லேலூயா.
அந்த ரத்தத்தினால் நாம் மீட்கப்படுகிறோம். அல்லேலூயா. ரத்தத்தினால் கிருபாசனத்தின் வாசலை திறக்கிறது. அல்லேலூயா. ரத்தத்தினால் சீயோனின் வாசல் திறக்கிறது. அல்லேலூயா. மகிமையுள்ள சிங்காசனம் உட்கார செய்கிறார். அல்லேலூயா. எல்லாம் சிலுவை ரத்தத்தின் மூலமாகவே நமக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா. எல்லாம் இருக்கிறது கர்த்தரை நாம் ஆராதிப்போம். ஓ பிரைஸ் தி லார்ட், 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 praise the Lord, 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 praise the Lord. சத்யராம், praise the Lord, hallelujah. இன்னைக்கு சிலுவை தியான வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். இது கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷமாக ஒவ்வொரு சிலுவை தியான நாளும் நாம் தியானித்து கொண்டே வருகிறோம். உலக ரட்சகர் இயேசு சிலுவை மீதிருந்து அருளி செய்த 7 திரு வாக்குகளை தியானிக்கும்படி ஆலய சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம். சிலுவை தியானம் மகா பயபக்திக்குரிய ஒரு காரியம். இன்று சிலுவை காட்சியை நம்முடைய கண்களுக்கு முன்னால் நிறுத்துவமாக சிலுவையில் விளங்கும் தேவ கிருபையினுடைய ஐஸ்வர்யத்தையும் ஆராய்ந்து முடியாத அவரது அன்பின் பிரவாகத்தையும் அவர் உண்டு பண்ணின உன்னதமான ரட்சிப்பையும் இந்த சிலுவை தியான நாளிலே நாம் பெறுவோமாக. 2000 வருடங்களுக்கு முன்னதாக திபெரி ராயன் ரோமாபுரியிலே ராஜபாரம் பண்ணின 15ஆம் வருஷம் பொந்தி பிலாத்து யூதேயாவுக்கு தேசாதிபதியாக இருந்தபோது, ஏரோது கலிலேயாவுக்கு அதிபதியாக இருந்தபோது, அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியர் இருந்த காலத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எருசலேம் நகரத்துக்கு புறம்பேயுள்ள கொல்கதா என்னும் இடத்திலே சிலுவிலே அறையப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. யோவான் 19:18 வசனத்திலே அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த சிலுவை மரணம் மகா குரூரம் மிகுந்த வேதனை உள்ள ஒரு தண்டனையாக காணப்படுகிறது. அல்லேலூயா. ரோமர் தங்கள் தேசத்தில் கலகக்காரர்கள் தேச துரோகிகளை சிலுவையில் அறைந்து அவர்கள் கொல்லுவார்கள். அந்த சிரசேதம் இருந்துச்சுன்னா உடனே தலையை வெட்டிச்சுன்னா உடனே உயிர் போயிடும். ஆனால் சிலுவை மரணம் அப்படி அது உயிரை சீக்கிரமாய் போக்காமல் கடைசி வரை துடித்து 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 வதைக்கப்படாது வதைக்கூடமாக சிலுவை காணப்படுகிறது. அதில் உடனே அவங்க சாவதில்லை, 2-3 நாட்கள் வரை தொங்கிக் கொண்டே இருப்பார்கள் அந்த சிலுவையில் முன்னாடியில். அப்போது அவங்களை சீக்கிரம் சாவடிக்க முடியும் நினைச்சோன்னா அவன் கால் எலும்புகளை அப்படியே முறிச்சு போடுவாங்க. அலலு அப்போ சட்டு நமக்கு செத்துருவாங்க. இதுதான் அங்கே நடக்கிற நிலவரம். அலலு அப்போ இயேசுக்கு அங்கே 5 மணி நேரத்துக்குள்ளாக இயேசு சிலுவிலே மரித்து போனார். அலலு சது சேரான பிரதான ஆசாரியர்கள் இயேசுவை சிலுவையில் அறைய காரணமாய் இருந்தார்கள். அலலு ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியாத நேசித்த கலிலே இருந்த அந்த ஸ்திரீகள் ஏராளம் ஜனங்கள் தூரத்திலிருந்து சிலுவையில் அறைப்பட்ட காட்சி கண்டு கதறி கண்ணீர் வடித்து கொண்டே இருந்தார்கள். அலலு அந்த கூட்டத்திலே இயேசு தாயாகிய மரியாள், மகதலேனா மரியாள், கிளையோப்பா மரியாள், யாக்கோபு தாயாகிய சலோமே இவரெல்லாம் காணப்பட்டார்கள். அலலு இயேசு கிறிஸ்து நோயினால் குணமாக்கப்பட்டவர்கள், அசுத்தாவிலிருந்து குணமாக்கப்பட்டவர்கள், மரண கட்டம் விடுதலையாக்கப்பட்டவர்கள், குற்றவாதத்தில் சோமாக்கப்பட்டவர்கள், பலவிதமான விடுதலைப்பட்டவர்கள் எல்லாம் சுற்றி கதறி கதறி அழுது கொண்டே இருக்கிறார்கள். அலலு ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்கள், சிலுவை மரணம் அது தேவனால் நியமிக்கப்பட்ட மரணம். அலலு சிலுவையில் இயேசு மறிக்கவிட்டால் நம்ம ரட்சிப்பு கிடைக்காது, பரலோக பிரவேசனம் கிடையாது, சீயோனில் பிரவேசிக்கும் அடிப்படை சிலுவை மரணம் தான். அலலு அலலு சிலுவையில் இயேசு மரித்த மூலமாக தான் நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கிறது. அலலு கிபி 312 கீர்த்தி பெற்ற ரோம பேரரசர் கான்ஸ்டன்டைன் ஒரு நாள் வானிலே
ஒரு சிலுவை தோன்றுகிறதை அவன் கண்டான். ஹல்லேலூயா. அப்போது அசரீரை துணித்தது, இந்த சிலுவையை நீ தரித்துக்கொள், உன்னை நான் பெரிய வெற்றிகளை தருவேன். ஹல்லேலூயா. உன்னை தன்னுடைய எல்லா வீரர்களுக்கும் சிலுவை அடையாளமிட்டு கொடியை போட்டு யுத்தம் சொன்னான். போன எல்லா யுத்தங்களிலும் பெரிய பெரிய வெற்றிகள் கான்ஸ்டன்டைனுக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. அவன் இயேசு மேல் அன்பு வந்தது. ஹல்லேலூயா. உடனே அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய அத்தப்பர்கள் அவனுடைய தாய் ஹெலினாவை பரிசனா தேசத்திலே இயேசுடைய கல்லறையை கண்டுபிடிக்க வேணும், இயேசுடைய சிலுவையை கண்டுபிடிக்க வேணும் என்று தனேரோடு அவன் அனுப்பினான். ஹல்லேலூயா. சிஸ்டரியா எருசலேம் என்ற இரு ஸ்தலத்தில் உள்ள எரிபை மக்காரிஸ் என்புடைய துணையோடு கூட அவர்கள் தேடினார்கள். ஹல்லேலூயா. கிட்ட ஒரு 100 அடி குப்பை இருக்கும். அந்த குப்பைகள் இடத்தெல்லாம் அவர்கள் தோண்டினார். கீழே அங்கே இயேசுவின் கல்லறையை கண்டுபிடித்தார்கள். அதோடு 3 சிலுவையும் கண்டுபிடித்தார்கள். ஹல்லேலூயா. அந்த கிபி 335ஆம் வருஷத்திலே அங்கே தேவ ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. 15 அடி உள்ள ஒரு மேடையிலே சிலுவையை வைத்தார்கள். ஹல்லேலூயா. அப்போ 3 சிலுவையிலே எது நடுவில் வைக்கிறது, எது இயேசுடைய சிலுவை, சிலுவையில் அறையப்பட்ட சிலுவை கண்டுபிடிப்பதற்காக அந்த 3 சிலுவை மேலே சிறந்த சரீரங்களை வைத்தார்கள். ஹல்லேலூயா. இயேசு கத்து அறையப்பட்டது சிலுவையிலே இந்த பிரேதம் வைக்கப்படுவது, அது உயிர் பெற்று உயிரோடு எழுந்தது. ஹல்லேலூயா. அதான் இயேசு சிலுவை அறையப்பட்ட சிலை கண்டுபிடித்தார்கள். ஹல்லேலூயா. 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 உலக ரட்சகராகிய இயேசு சிலுவை சுமந்து 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 தள்ளாடி நடந்து சென்றார். சவுக்கினா ஓங்கி அடித்தார்கள், அப்படியே தள்ளாடி சென்றார். ஹல்லேலூயா. அப்படி அந்த சிலுவையில் அங்கே அறைஞ்ச போது அவர் சில வார்த்தைகளை 7 வார்த்தைகளை சிலுவையிலே மொழிந்தார். ஹல்லேலூயா. இயேசு சிலுவையில் மொழிந்த முதலாம் வார்த்தை பற்றி பார்க்கும்போது லூக்கா 23:34 அப்போது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஹல்லேலூயா. இப்போ இயேசு துயரத்தின் உச்ச கட்டத்திலே ரத்தம் பெருக்கடத்தோடு சிலுவையிலே வேதனையோடு கட்டும் வேதனையோடு தொங்கிக் கொண்டிருக்கிறார். வாரிதான் ஐயோ படைத்திருந்தார்கள். இயேசு தலையிலே முள்முடியை சூட்டி ஓங்கி அடைத்தார்கள். 600க்கும் அதிகமான சேவர்கள் கோலினாலும் வாரினாலும் அவரை அடித்தார்கள். ஹல்லேலூயா. அட முதுகெல்லாம் உழுத நிலம் போல மாறினது. ஹல்லேலூயா. அட உழுத ரத்தம் ஆறு போல வழிந்தோடினது. ஹல்லேலூயா. வழிந்தோடு ரத்தம் அட கண்கள் வழியாக இறங்குகிறது. தாங்கொன்ன வேதனையிலே சிலுவிலே இயேசு துடித்தார். ஹல்லேலூயா. பாடல் 10 2வது பாட்டு.
கல்வாரி நாதரின் மரணம் என்னையும் நெகிழச் செய்தது. என் இயேசு சகித்தார். கல்வாரி நாதரின் மரணம் என்னையும் நெகிழச் செய்தது. முள்முடி வேதனையை என் இயேசு சகித்தார். சிலுவை மரணம் கோர மரணம் நம்மையும் மீட்க மரணத்தை ஏற்றார். மரணம் கோர மரணம் நம்மையும் மீட்க மரணத்தை ஏற்றார். கல்வாரி நாதரின் மரணம் என்னையும் நெகிழச் செய்தது. முள்முடி வேதனையை என் இயேசு சகித்தார். கல்வாரி நாதரின் மரணம் என்னையும் நெகிழச் செய்தது. முள்முடி வேதனையை என் இயேசு சகித்தார். அந்த மேட்டில் 7 வார்த்தைகளை என் நேசமோடுங்கால் பாடுகள் வேளை. அந்த மேட்டில் 7 வார்த்தைகளை என் நேசமோடுங்கால் பாடுகள் வேளை. கல்வாரி நாதரின் மரணம் என்னையும் நெகிழச் செய்தது. நம்முடைய வேதனையை என் இயேசு சகித்தார். கல்வாரி நாதரின் மரணம் என்னையும் நெகிழச் செய்தது. முள்முடி வேதனையை என் இயேசு சகித்தார். சிலுவையைச் சுமந்த இயேசுவின் பாதம் இரத்த வெள்ளத்தில் மூழ்கியது. சிலுவையைச் சுமந்த இயேசுவின் பாதம் இரத்த வெள்ளத்தில் மூழ்கியது. கல்வாரி நாதரின் மரணம் என்னையும் நெகிழச் செய்தது. முள்முடி வேதனையை என் இயேசு சகித்தார். கல்வாரி நாதரின் மரணம் என்னையும் நெகிழச் செய்தது. முள்முடி வேதனையை என் இயேசு சகித்தார். இயேசுவின் தலையிலே முள்முடி சூட்டி 600க்கும் அதிகமான போரிசவர்கள் கோலினாலும் வாரினாலும் அடித்தார்கள். இயேசுட முதுகெல்லாம் உழுத நிலம் போலாக மாறினது. உடு ரத்தம் மாறு போல வழிந்தோடினது. வழிந்தோடு ரத்தம் கண்களை மூடுகிறது. தாங்கனா வேதனையினால் சிலுவையிலே இயேசு துடியாய் துடித்தார். ஹல்லேலூயா. ரட்சகர் இயேசு சிலுவையை சுமந்து கொலைக்களம் சென்ற காட்சி கல்லான இருதயத்தையும் கலங்க செய்கிறதாக காணப்பட்டது. சற்று தூரம் சென்றவுடன் பார சிலுவை சுமக்க கூடாமல் அப்படியே சுருண்டு கீழே விழுந்தார். அப்போ ஆப்பிரிக்க பட்டணத்தில் உள்ள சிரேனே பட்டணத்தை சேர்ந்த சீமான் என்பவனை
அந்த சிலுவையை தாங்க செய்தார்கள். சிலுவை சுமந்து சுமந்து கொல்கதா நோக்கி, கொல்கதா என்றால் கமால ஸ்தலம் என்பது அர்த்தம், மண்டை ஓடுகள் நிறைந்த ஸ்தலம் என்பது அதுக்கு அர்த்தம். ஹல்லேலூயா. அங்கே ஆண்டவர் சென்றார். ஹல்லேலூயா. அங்கே சென்னோட சிலுவையை கீழே வைத்து சிலுவையிலே அதுக்கு மேலே இயேசுவை படுக்க வைத்து கை கால்களிலே ஆணிகளை ஓங்கி ஓங்கி அடித்தார்கள். கை கால் வந்து ரத்தம் குப்பளித்து பீரிட்டு பாய்ந்தது. அவருடைய தேகம் நடுங்கி துடிக்க சகிக்க முடியாத வேதனை மத்தியிலே பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்ற முதல் வார்த்தை சிலுவையிலே இயேசு அள்ளினார். ஹல்லேலூயா. அப்போ சிலுவையை தொங்கும்போது பாசான் தேசத்து எருதுகள் கூரான கொம்புகளால் அவரை காயப்படுத்தின. ஹல்லேலூயா. இயேசு சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சபித்திருந்தால் அந்த எல்லாருமே அழிந்திருப்பார்கள். ஹல்லேலூயா. ஒரு மோசைக்கு விரோதமாக ஒரு சிலர் முறுமுறுத்தார்கள். முறுமுறுத்தெல்லாம் பைபிளை நீங்கள் பார்த்தோன்னா அவர்களெல்லாம் ஆண்டு அடித்து கொண்டு போட்டார் என்று சொல்லி வேதத்திலே நீங்கள் காணலாம். ஹல்லேலூயா. 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 நம்ம முறுமுறுத்த போது கோராக நாத்தான் அந்த அபிராமை பூமி பிளந்து விழுங்கி போட்டது என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்துருக்களை சிநேகங்கள் துன்பப்படுத்துவதற்காக ஜெபம் என்பது தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அவன் பிதாவே அவர்களுக்கு மன்னி என்று சொல்லி தாம் மன்னிக்கும் அந்த பிரமாணத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு வல்லமை உள்ளவர். ஒரு கன்வென்ஷன் நாளிலே ஒரு அந்த கூட்டம் முடிந்தவுடனே நடத்துகிற வீட்டிலே தங்கி இருந்தேன். திடீர்னு நடு இரவிலே மாடியிலே ஒரே கூச்சல். யாரு பார்த்தா 19 வயது ஒரு வாலிபர் பயங்கரமாய் பேய் பிடிச்சு கதறினான். என்னை ரத்த காட்டேரை கொல்லுது, ரத்த காட்டேரை கொல்லுது, ஐயோ என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள். இது என்னைக்கு நடக்கிற விஷயம்தான். பாருங்க, அந்த வீட்டுக்காரங்க சொன்னாங்க, இதுதான் எங்கள் வாழ்க்கையின் தீராத பிரச்சனை என்று கண்ணீரோடு சொன்னார்கள். ஹல்லேலூயா. அப்போ நான் கிட்ட போய் தண்ணீர் எடுத்து இயேசுவே ரத்தமாக மாற்றும் என்று சொல்லி ஜெபித்து அந்த உங்களுடைய ரத்தத்தை சிலுவை ரத்தத்தை தெளிக்கிறேன் சில மேலே தெளிச்சு அவ்வளோதான். சுருண்டு கிழவுதான் உடல் வந்து அந்த பிசாசு ஆவிகள் எல்லாம் வெளியே போச்சு. அவனுக்கு விடுதலையை இயேசு தந்தார். அதுபோல் 1966 ஆண்டு முழங்கால் நின்று இயேசுவின் பாதத்தில் கண்ணீரோடு பல மணி நேரம் ஜெபித்தேன். அப்போ இயேசு தோன்றினா 3 மணி நேரம் அவர் தரிசிக்கிற பாக்கியத்தை தந்தார். என் கிருபை உனக்கு போதும் என்று கத்த சொன்னார். ஹல்லேலூயா. ஜனங்களுக்காக ஜெபிக்கும் போது நான் விடுதலை தருவேன், திருதலா ஜனங்களை பல்லத்தின் மூலம் ஆயத்தப்படுத்துவேன் ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. அந்த வாக்கை தேவன் இன்றும் நிறைவேற்றி வருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பல ஆண்டுகளுக்கு ஒரு சுவிசேஷ கூட்டத்திலே தேவத்தை அளித்த போது தூரத்திலே ஒரு பையனை கட்டில் அந்த கூட்டத்திலே அந்த சுவிசேஷ கூட்டத்தில் வைத்திருந்தார்கள். அப்போது பாருங்க, ஜெபிச்சுட்டு இருக்க சமயத்தில் திடீர்னு கத்த சொன்னால் அந்த பையனை பேர் சங்கர், பயங்கரமான வலிப்பு யானை பாதிக்கப்பட்டவனுக்கு கத்த சோதி தருகிறார் என்று சொன்னான். அதே மாதிரி அந்த கூட்டத்தில் அவன் சுகம் பெற்று இன்னும் அவர் பெரிய ஊழியக்காரனாக மயிலாப்பூரிலே காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டு சுதந்திரந்தா ஆண்டுடைய பணியை செய்யணும், சுவிசேஷ பணியை செய்யணும், ஆலய பணியை செய்யணும், ஆலய பணியை தாங்கணும். அதற்கு தான் ஜீவனை சுகத்தின் பலனை ஆண்டவராக இயேசு நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. அடுத்த சிலுவையில் இயேசு அள்ளின 2ஆம் வார்த்தை பற்றி நாம் பார்க்கும்போது லூக்கா 23ஆம் அதிகாரத்தில் 42-43 ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தலும் என்று சொல்லி சிலுவை கள்ளன் கூறினான். ஹல்லேலூயா. இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு அவனுக்கு இவன் என்னொன்னே கூட பிரதேசில் இருப்பார் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. மெய்யாவே அவனுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இயேசுவின் சிலுவையில் அறையப்பட்ட போது வலது பக்கத்தில் ஒரு கள்ளன் அறையப்பட்டான், இடது பக்கத்தில் ஒரு கள்ளன் அறையப்பட்டான். ஹல்லேலூயா. அதில் 2 நிந்திச்சுட்டு இருந்தாங்க. கடைசி ஒருவன் பேர் திஸ்மாஸ், இன்னொருத்தர் பேர் கெஸ்டாஸ். ஹல்லேலூயா. அவன் நிந்திச்சுட்டு இருக்க சமயத்தில் ஒருவன் இயேசு சிலுவையில் அறையப்படும் போது
அந்த தூக்கிட்டு வரும்போதும் சிலுவர் அலையப்படும்போது அந்த முகத்தில் இருக்கிற தேவ பிரசனம், தெய்வீக ஒளி அவனை கவர்ந்தது. இவர் தேவகுமாரன் என்று கண்டு கொண்டான். ஹல்லேலூயா. இவருக்கு ஒரு மகிமை ராஜ்யம் உண்டு என்பதை அவன் புரிந்து கொண்டான். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்திலே வரும்போது அடியானை நினைத்தலும் என்று சொல்லி கண்ணீரோடு அவன் வேண்டினான். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் சொன்னாரு, இன்றைக்கு என்னென்ன கூட நீ பரதேசில் இருப்பாய். பரதீசு என்று சொன்னா பரலோகம் அல்ல. பரதீசு வேற, பரலோகம் வேற. ஹல்லேலூயா. பரதேசன்னு சொன்னா இளைப்பாறுகிற சலாம். ஹல்லேலூயா. பல நூற்றாண்டு முன்பு ஆப்பிரிக்கா பொன்பாலங்களை ஏற்றுக்கொண்டு ஒரு கப்பல் மூழ்கி விட்டது. 100 ஆண்டுகளுக்கு பிறகு அதை தேடி எடுத்தபோது பாசி விடுது. கரு கரு கருன்னு சொல்லி மகா அவலட்சணமாக அந்த தங்கக்கட்டிகள் காணப்பட்டது. ஆனால் தூய்மைப்படுத்தின போது அதில் பொலிவு பெற்றது. ஹல்லேலூயா. சிலுவை நாதர் இயேசுவின் ரத்தம் நம் வாழ்க்கையை பொலிவுறச் செய்கிறது. ஹல்லேலூயா. கெட்ட பழக்கங்கள், சாபங்கள், வாதைகள், சாத்தான கட்டிலிருந்து இயேசு நமக்கு விடுதலை தருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ மரணத்துக்கு பிறகு சந்திக்க போகும் 2 இடங்கள் உண்டு. லூக்கா 16ஆம் அதிகாரத்திலே அதை பார்க்கிறோம். ஒன்று, ஆறுதல் நிறைந்த ஆபிரகாமின் மடி. ஹல்லேலூயா. லூக்கா 16:23 அதை காண்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்து அக்னி ஜுவாலை பற்றி இருக்கிற பாதாளம். ஹல்லேலூயா. லூக்கா 16:24 இதை நாம் காண்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ 7ஆம் 2 வசனங்கள் பரதீசை பற்றி பேசுகின்றன. ஹல்லேலூயா. 2:12 அந்த மனுஷன் பரதீசுக்கு எடுக்கப்பட்டு என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 2:7 ஜெயங்கொண்டர் எவனோ அவனுக்கு தேவனுடைய பிரதேசமாக இருக்கிற ஜீவவருஷத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் என்றாலும் அந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லத்தான் வேண்டும். ஹல்லேலூயா. 2 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்திலே 16-17 வசனத்திலே கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஹல்லேலூயா. வேகங்கள் ஆகாயத்தை எடுத்துக்கொள்ள படுவோம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. 3வது பாடல். கைகாலில் ஆணிகள் அலைந்திட்ட போது ரத்தம் பேரிட கொடுப்பன துடித்தார். வெள்ளை போல சென்றார் புஷ்ப மலரார் எனக்காக செல்வதில் ஜீவனை தந்தார். வெள்ளை போல சென்றார் புஷ்ப மலரார் எனக்காக செல்வதில் ஜீவனை தந்தார். சிலுவை சுமந்து போகும் போது, சிலுவை சுமந்து போகும் போது ஜனங்கள் அழுது புலம்பினார்கள். ஜனங்கள் அழுது புலம்பினார்கள். வெள்ளை போல சென்றார் புஷ்ப மலரார் எனக்காக செல்வதில் ஜீவனை தந்தார். வெள்ளை போல சென்றார் புஷ்ப மலரார் எனக்காக செல்வதில் ஜீவனை தந்தார். திறத்தின முள்முடி அரைந்த போது, திறத்தின முள்முடி அரைந்த போது உடலக குரலே பொங்கு வழிந்தது. உடலக குரலே பொங்கு வழிந்தது. வெள்ளை போல சென்றார் புஷ்ப மலரார் எனக்காக செல்வதில் ஜீவனை தந்தார். வெள்ளை போல சென்றார் புஷ்ப மலரார் எனக்காக செல்வதில் ஜீவனை தந்தார். சிலுவையில் ஏற்ற பட்ட பாடுகளை, சிலுவையில் ஏற்ற பட்ட பாடுகளை என்று நினைத்து ரட்சிக்கப்படுவது, என்று நினைத்து ரட்சிக்க
மலராய் எனக்காக சிலுவையிலே ஜீவனை தந்தார். வெள்ளை போல சென்றார் தேவைப்பட்ட மலராய் எனக்காக சிலுவையிலே ஜீவனை தந்தார். கைகாலில் ஆணிகள் அரைந்துட்ட போது, கைகாலில் ஆணிகள் அரைந்துட்ட போது ரத்தமும் பேருகள் கொடுப்பது துடித்தார். ரத்தமும் பேருகள் கொடுப்பது துடித்தார். வெள்ளை போல சென்றார் தேவைப்பட்ட மலராய் எனக்காக சிலுவையிலே ஜீவனை தந்தார். வெள்ளை போல சென்றார் தேவைப்பட்ட மலராய் எனக்காக சிலுவையிலே ஜீவனை தந்தார். சிலுவை சுமந்து போகும் போது, சிலுவை சுமந்து போகும் போது ஜனங்கள் அழுது புலம்பினார்கள். ஜனங்கள் அழுது புலம்பினார்கள். வெள்ளை போல சென்றார் தேவைப்பட்ட மலராய் எனக்காக சிலுவையிலே ஜீவனை தந்தார். வெள்ளை போல சென்றார் தேவைப்பட்ட மலராய் எனக்காக சிலுவையிலே ஜீவனை தந்தார். சிறத்தின பொன்முடி அரைந்த போது, சிறத்தின பொன்முடி அரைந்த போது உடலக குருது பொங்கு வழிந்தது. உடலக குருது பொங்கு வழிந்தது. வெள்ளை போல சென்றார் தேவைப்பட்ட மலராய் எனக்காக சிலுவையிலே ஜீவனை தந்தார். வெள்ளை போல சென்றார் தேவைப்பட்ட மலராய் எனக்காக சிலுவையிலே ஜீவனை தந்தார். சிலுவையை இயேசு பட்ட பாடுகளை, சிலுவையை இயேசு பட்ட பாடுகளை என்று நினைத்து ரட்சிக்கப்படுவோம். என்று நினைத்து ரட்சிக்கப்படுவோம். வெள்ளை போல சென்றார் தேவைப்பட்ட மலராய் எனக்காக சிலுவையிலே ஜீவனை தந்தார். வெள்ளை போல சென்றார் தேவைப்பட்ட மலராய் எனக்காக சிலுவையிலே ஜீவனை தந்தார். மலராய் எனக்காக சிலுவையிலே ஜீவனை தந்தார். வெள்ளை போல சென்றார் தேவைப்பட்ட மலராய் எனக்காக சிலுவையிலே ஜீவனை தந்தார். அப்போ மறுத்த பிறகு ஆபிரகாமின் மடி அல்லது அக்னி ஜுவாலை இருக்கிற பாதாளம் ரெண்டும், அதில் ஒரு இடம் தான் போய் சேர முடியும். 2 கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், மேல் ஆகாயத்தை எடுத்து கொள்ளப்படுவோம் என் வேதம் சொல்லுகிறது. அல்ல, இந்த பரதேசு என்று சொல்லுகிறது ஒரு பாரசீக வார்த்தை. அதுக்கு செழிப்பான பூங்கா அல்லது செழிப்பான ஏதே அது அல்லது இளைப்பாறும் ஸ்தலம் என்பது அர்த்தமாக அந்த பரதேசு காணப்படுகிறது. அல்ல, புதிய ஏற்பாட்டிலே 3 முறை பரதேசு என்கிற வார்த்தை வருகிறது. அல்ல, பரதேசு கிறிஸ்துவை தரிசிக்கிற இடம். எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் கிறிஸ்துவை தன் ஜீவனாக ஏற்றுக்கொள்கிறவன் நிச்சயமாகவே அவன் ரட்சிக்கப்படுவான் என்பதற்கு இந்த கள்ளன் ஒரு திஷ்டாந்தமாக அவன் காணப்படுகிறான். ஹல்லேலூயா. அடுத்து இயேசு சிலுவையில் அருளின 3வது வார்த்தையை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. யோவான் 19ஆம் அதிகாரத்திலே 25-27 இயேசு தம்முடைய தாயாரையும் அருகே இருந்த அன்பான சீஷனை நோக்கி அதோ அவன் தாய், அதோ அவன் மகன் சொல்லி அந்த தாயை தான் மரித்தவரை போஷிக்க தாயை ஏற்படுத்துகிறதாக நாம் அந்த யோவானை ஏற்படுத்துகிறதாக நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு தாயோடைய மரியோட சொந்தவர் நாசரேத், அப்பா பேர் யோயாக்கிம், அம்மா பேர் அன்னாள். யோசப்பின் ஊரு நாசரேத் தான். மரியாளும் யோசப்பும் யூதா கோத்திரத்திலே தாவீதின் குடும்பத்தை சேர்ந்தவளாக காணப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இயேசு சிலுவையில் அறையும்போது எல்லாம் தூரன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. அப்போ போர் சேவர்கள் இயேசு தலையில் முள்முடி சூட்டி ஓங்கு ஓங்கு அந்த முள்முடியை அறைகிறார்கள். பின்னா கிறிஸ்டிங்கிற அந்த முள் ரொம்ப கூர்மையானது, ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அந்த முள்ளை எடுத்துகிட்டு நினைச்சாங்க, ஓங்கி ஓங்கி அறைகிறாங்க. ரத்தம் பீரிட்டு கபாலம் உடையுது, ரத்தம் பீரிட்டு பாய்கிறது. ஹல்லேலூயா. மார்க்கு 15:20 இரத்த வெள்ளம் பீரிட்டு பாய அன்பு தாயை உற்று நோக்கினார், யோவானிடத்திலே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா.
லூக்கா 2:25-35 ஆத்துமாவே ஒரு பட்டயம் உருவிப்போங்கிற சிமியோன் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை அங்கே அப்பொழுதுதான் மரியாளுக்கு நினைவுக்கு வந்தது. அல்ல எபிஸ் 6ஆம் அதிகாரத்திலே 1-3 உன் தாப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்ற தேவனுடைய கற்பனையை இயேசு நிறைவேற்றினார். அல்ல அடுத்த சிலுவையில் இயேசுவின் 4வது வார்த்தை மத்திய 27ஆம் அதிகாரத்திலே 45-46 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி வேளை வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபத்காரி என்று சொல்லி உரத்த சத்தமிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு என்பது அர்த்தமாக காணப்படுகிறது. அல்ல இயேசு பாருங்கள், அண்ட சராசரங்களை படைத்தவர், கொலோசை 1:14 நட்சத்திரங்களை பேசல அடைத்தவர், சங்கம் 144 இல்லாமல் எல்லாத்தையும் உண்டாக்கினவர், 4:14 கடலையும் அலைமையில் நடந்தவர், 14:35-25 தண்ணியை திராட்சரசம் ஆக்கினவர், யோவான் 2:10 காற்றையும் கடலையும், யோவான் 2:10 காற்றையும் கடலையும் அமர்த்தினவர் என்று சொல்லி நான் பார்க்க மார்க் 4:39 இப்படிப்பட்ட நிலையிலே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி கதறுகிறார். இயேசு 4ஆம் வார்த்தை சொல்லும்போது 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி வரை பூமி எங்கும் அதிக இருட்டாக அந்தகாரம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. மத்திய 27:45 இதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அணுவா இயேசுடைய ஜீவன் சிலுவையிலே போய்கொண்டே இருக்கிறது. அவளை 4ஆம் வார்த்தை அவர் சொன்னார். ஹல்லேலூயா. யாத்திரம் 19:16-19 பார்க்கும்போது 10 கட்டளை மோசே கையிலே கொடுக்க தேவன் சீனாமலையில் இறங்கின போது அதே போல ஒரு இருள், கார் இருள் அங்கே மூடினது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை மூலம் பலஸ்தீன தேசத்தை வாக்களித்த போது அன்றும் இதே கார் இருள் அங்கே வந்தது என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 15:12-21 இதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு சிலுவையிலே உலகத்தில் அத்தனை கோடி ஜனங்களுடைய பாவத்தை தன்மேல் அவர் சுமந்தார் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பாடல் புத்தகத்திலே 4வது பாடல். கொடுமையும் பெருகிடுது கல்வாரி ரத்தத்தாலே கழுவப்பட்டு நான் ஜெய ஜீவியோ செய்திடுவோ ஜெய ஜீவியோ செய்திடுவோ அழுலகே விட்டு நிலகம் போகவே திருவையிலே மாறித்தாரே திருவையிலே மாறித்தாரே சோபையோடு அங்கனை போலிடவே கல்வாரி ரத்தத்தால் கழுவப்படுவோ கரடி எல்லாவரே கண்ணிடுவோ கண்ணிடுவோ அழுலகே விட்டு நிலகம் போகவே அழுலகே விட்டு நிலகம் போகவே திருவையிலே மாறித்தாரே திருவையிலே மாறித்தாரே தாமரந்து கிடைப்பாரு தருப்பாரு கல்வாரி ஜாக மூலம் கேட்டேனை தந்தினாரு இன்னும்
பின்னோக்கி பார்க்காமல் பண்ணிடுவேன், பின்னோக்கி பார்க்காமல் பண்ணிடுவேன். நகை விட்டு எலுகம் போகவே, அழுநகை விட்டு எலுகம் போகவே, சிலுவையிலே மறைத்தாரே, சிலுவையிலே மறைத்தாரே. இயேசுவோடு கல்லோகி பங்கிடவே, கல்வாரி ரத்தத்தாலே கழுவப்பட்டு ஆராதிப்போ, ஜெயகீதம் பாடி ஆராதிப்போ. அழுலகை விட்டு எலுகம் போகவே, அழுலகை விட்டு எலுகம் போகவே, சிலுவையிலே மறைத்தாரே, சிலுவையிலே மறைத்தாரே. பஞ்சங்களும் கொடுமையும் பெருகிடுது, கல்வாரி ரத்தத்தாலே கழுவப்பட்டு நான் ஜெய தேவியா கைதிடுவோம், ஜெய தேவியா கைதிடுவோம். அழுலகை பஞ்சங்களும் ரத்தத்தாலே கழுவப்பட்டு நான் ஜெய தேவியா கைதிடுவோம், ஜெய தேவியா கைதிடுவோம். அழுலகை விட்டு எலுகம் போகவே, அழுலகை விட்டு எலுகம் போகவே, சிலுவையிலே மறைத்தாரே, சிலுவையிலே மறைத்தாரே. பெண்ணே நான் சோமையோடு மன்னரை புகழ்ந்திடவே, கல்வாரி ரத்தத்தால் கழுவப்படுவோம், கரணி எல்லாவரையும் கழிடுவோம், கரணி எல்லாவரையும் கழிடுவோம். பெண்ணே புகழ்ந்திடவே, கல்வாரி ரத்தத்தால் கழுவப்படுவோம், கரணி எல்லாவரையும் கழிடுவோம், கரணி எல்லாவரையும் கழிடுவோம். அழுலகை விட்டு எலுகம் போகவே, அழுலகை விட்டு எலுகம் போகவே, சிலுவையிலே மறைத்தாரே, சிலுவையிலே மறைத்தாரே. தாமரது இளைப்பாறுதல் கல்வாரி ஜாகமோல நெற்றிலை தந்திட்டாரே, என்னோக்கி பார்க்காமல் பண்ணிடுவே, என்னோக்கி பார்க்காமல் பண்ணிடுவே. என்ன தாமரது இளைப்பாறுதல் கல்வாரி ஜாகமோல நெற்றிலை தந்திட்டாரே, என்னோக்கி பார்க்காமல் பண்ணிடுவே, என்னோக்கி பார்க்காமல் பண்ணிடுவே. அழுலகை விட்டு எலுகம் போகவே, அழுலகை விட்டு எலுகம் போகவே, சிலுவையிலே மறைத்தாரே, சிலுவையிலே மறைத்தாரே. இயேசு சில சகல பாவங்களையும் தன்மேல் சுமந்தார். பாவம் எங்கேயோ அங்கே தேவன முகம் மறைக்கப்படும். இப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் மிகுந்த இரக்கத்தை சேர்த்த வசனத்தின்படி மறுபடியும் பிதாவின் பிரசனம். நான் முதல்ல பிதாவே இவளுக்கு மன்னியன்னு சொன்னார். இப்போது என்ன சொல்கிறார்? ஒரு அந்நியனை போல என் தேவனையன்னு சொல்கிறார். ஆனால் கடைசியில் பார்க்கும்போது பிதாவே உமது கையிலே ஆவியை ஒப்புக்கிறேன், ஹல்லேலூயா, பழையபடியும் பிதாவே என்று கூப்பிட்டுக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, சிலுவை தியான நாளில் நீங்கள் வாழ்க்கையின் ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்திருந்தாலும் கூட உங்கள் வேதனையை இயேசுவோட நீங்கள் சொல்லுங்கள். அவர் உங்களை சுகமாக்குவார், பாரங்களை மாற்றுவார், கண்ணீரை துடைப்பார், உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்போது இந்த பயங்கர காரில் உலகத்தை சுமந்தது சீன நாடக புஸ்தகத்திலே அதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. எழுதிய வானசாஸ்திரி தியோனியஸ் அதை குறித்து தெளிவாக எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. பிதா கொடுத்த கசப்பான பாத்திரம்தான் உலகத்தின் பாவத்தை சுமப்பது. அந்த கசப்பான பானத்தை இயேசு சிலுவிலே பருகினார். இதான் கிறிஸ்தவரே தோட்டத்தில் வேண்டாம் ஆண்டவரே, பிதாவே வேண்டாம் என்ன ஆண்டவர் கதறினது அதுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற வாட்டுக்குட்டியாக இயேசு மாறினார். ஹல்லேலூயா. எபிரேயர் 2 நம்ம ஒவ்வொரு மரணத்தை இயேசு ருசி பார்த்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு சிலுவையில் என்ன 5வது வார்த்தை அடுத்து பார்க்கிறோம். யோவான் 19
28 29 தாகமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். சிலுவையில் வைத்து சொன்னார். ரத்தம்லாம் உடலெல்லாம் ரத்தம், அவர் உடலெல்லாம் நிலத்தை போல காணப்பட்டது. தண்ணி தாகமாக இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். உடலுக்கு குருதி வெள்ளம் உருண்டோடினது. தாகத்தால் இயேசு தடுமாறினார். ஹல்லேலூயா. சிலுவையின் பாடுகளை மனுஷன் மீட்புக்காக இயேசு அனுபவித்தார். ஹல்லேலூயா. பாடுகளையும் துக்கங்களையும் நோய்களையும் சிலுவையிலே சுமந்தார். ஹல்லேலூயா. அவருக்கு கசப்பான காடி கொடுக்கப்பட்டது. அந்த காடி எதுக்குன்னா, அந்த சிலுவையில் வதைச்சிட்டு கிடப்பான் பாருங்க, ஐயோ தாவணியில் அவனுக்கு அதை கொடுத்தா அதில் என்ன இருக்கும், மயக்கம் வருது. அது சொன்னால் அவனுக்கு அந்த வலி தெரியாது. அப்போ அந்த கசப்பான காடி அவர் கொடுக்கப்பட்டது, அதை அவர் பருகவில்லை. ஹல்லேலூயா. புலம்பல் 3:15 எரேமியா தீர்க்கதரிசி தேவன் கசப்பினால் நிரப்பி எட்டியினால் என்னை வெறுக்க செய்தார் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார். இந்த எரேமியாவை கணத்தில் தூக்கி எறிஞ்சாங்க. இந்த எரேமியாவை சிறைச்சாலை போட்டு அடித்து வதைத்தாங்க. எதுக்கு? சத்தியத்தை சொன்னதற்காக, தீர்க்கதரிசி சொன்னதற்காக அப்படி வதையை அனுபவித்தார். அதில் அப்போ ஒவ்வொரு மனிதனோட பாவங்களையும் அக்கிரமங்களையும் நோய்களையும் சாபங்களை சுமந்து தீர்ப்பதற்காக உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாவ நிவாரண பலிதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. தேவ ஆட்டுக்குட்டியானவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. வேதத்தில் பார்க்கும்போது பாதாளத்தில் வேதனைப்பட்ட ஐஸ்வர்யவான் தாகத்திற்கு விரல நுனிய தண்ணியில் துவைத்து அதை நாவில் நக்க பண்ணதா ஐஸ்வர்யவான் கதறுகிறான். Praise the Lord. Hallelujah. 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 இயேசு சிலுவையில் தாகமாக இருக்கிறேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. சிம்சான் ஒரு முறை கழுதையுடைய தாடு எலும்பை கொண்டு பெலிஸ்தரிலே 1000 பேரை கொண்டு போட்டார். அது பிறகு தாகத்தினாலே அவன் தவித்தான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு முறை தாவீதுக்கு தாகம் உண்டானது. பெத்லெகேமிலே ஒலிமுக வாசலிருந்து எனக்கு தண்ணீர் தாருங்கள் என்று சொல்லி அவன் கதறினான். ஹல்லேலூயா. தேவனுக்குள்ள நான் அநேக ஆத்மாக்களை ஆதரவு செய்து இயேசுடைய ஆத்ம தாகத்தை தீர்க்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்த சிலுவையிலே இயேசு மொழிந்த 6வது வார்த்தை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோவான் 19:30 இயேசு முடிந்தது என்று சொல்லி ஆவியை ஒப்பு கொடுத்தார். யோவான் 6:37 என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினுடைய சித்தத்தை செய்யவே நான் வந்தேன் என்று சொல்லி இயேசு கூறினார். ஹல்லேலூயா. பிதாவின் திட்டத்தை இயேசு சிலுவையிலே அவர் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. 1:3 பிசாசின் கிரிகளை அடிக்கும்படியே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எபிரேயர் 10:19 கிறிஸ்து சிலுவையில் தம் மாம்சமாகிய திரையை கிழிக்க ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மார்க் 15:37 பார்க்கும்போது மகா சத்தமாய் கூப்பிடும்போது தேவாலயத்தின் திரைச்சலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. மகா பரிசுத்த செல்வதற்கு கூட மறந்து தடுத்து நிறுத்தின அந்த திரையை இயேசு தட மரணத்தின் மூலம் கிழித்தறிந்தார். ஹல்லேலூயா. சிலுவை மரணம் மூலம் சாத்தானை ஜெயித்தார். ரட்சிப்பின் நோக்கத்தை இயேசு நிறைவேற்றினார். ஆகவே சிலுவையில் முடிந்தது என்றார். ஹல்லேலூயா. பிதா அவருக்கு கொடுத்த வேலை முடிந்தது. சிலுவையில் சைத்த பாடுகள் முடிந்தது. ஹல்லேலூயா. அப்போ நாம் பரலோகம் செல்வதற்கு இயேசுதான் வழி. ஹல்லேலூயா. இம்மையிலும் அவர்தான் வழி, நித்தியத்திலும் அவர்தான் வழி. ஹல்லேலூயா. இயேசு பரலோகம் நிறைவேற்ற முடிந்தது என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அடுத்து சிலுவையில் இயேசு முடிந்த 7வது வார்த்தை. ஹல்லேலூயா. லூக்கா 23:46 பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு சொல்லி மகா சத்தமாய் கூப்பிட்டு தன் ஜீவனை இயேசு விட்டார் என்று சொல்லி வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாடல் புத்தகத்திலே 5வது பாட்டு.
தலையணையும் இல்லை சிங்காசனத்தில் மாசில்லாதவரே ஜீவனை மரணத்தில் ஊற்றிய இயேசுவோர் ஜீவனைக்காக செய்தவர் எவரும் இல்லை ஜீவனை மரணத்தில் ஊற்றிய இயேசுவோர் ஜீவனைக்காக செய்தவர் எவரும் இல்லை சிகரோ உன்னத நகரோ அங்கு வாசம் செய்ய சேவா சிகரோ உன்னத நகரோ அங்கு வாசம் செய்ய சேவா பரிவாசம் கட்டி பாடு சொல்ல பாடு நமக்காக சகித்தா பரிவாசம் கட்டி பாடு சொல்ல பாடு நமக்காக சகித்தா பாடுகள் மூலமாய் பரலோகம் திறந்து நித்திய ஜீவனை நமக்கு தந்தார் பாடுகள் மூலமாய் பரலோகம் திறந்து நித்திய ஜீவனை நமக்கு தந்தார் சிகரோ உன்னத நகரோ அங்கு வாசம் செய்ய சேவா சிகரோ உன்னத நகரோ அங்கு வாசம் செய்ய சேவா மணிபோ இவனை விதைத்தார் இதனை சமூகத்தில் ஜொலிய ஜொலித்தார் கோடமை மணிபோ இவனை விதைத்தார் இதனை சமூகத்தில் ஜொலிய ஜொலித்தார் சத்திய கிருபையில் நாம ஜீவிப்போ அவதன பிரதிபல நாம பெறுவோம் சத்திய கிருபையில் நாம ஜீவிப்போ அவதன பிரதிபல நாம பெறுவோம் சிகரோ உன்னத நகரோ அங்கு வாசம் செய்ய சேவா சிகரோ உன்னத நகரோ அங்கு வாசம் செய்ய சேவா மன்னரை திறந்தோ உமையை திறந்தோ தேரு பகு முதல் நாவு மன்னரை திறந்தோ உமையை திறந்தோ தேரு பகு முதல் நாவு மாயைகளே சிக்கி விடாம தேவ சத்தியத்தை நாம வாழு மாயைகளே சிக்கி விடாம தேவ சத்தியத்தை நாம பாடு சிகரோ உன்னத நகரோ அங்கு வாசம் செய்ய சேவா சிகரோ உன்னத நகரோ அங்கு வாசம் செய்ய சேவா தலையணையோ பஞ்சு சட்டையில்லை சிங்காசனத்தில் மாசில்லாதவரே தலையணையும் பஞ்சு சட்டையில்லை சிங்காசனத்தில் மாசில்லாதவரே ஜீவனை மரணத்தில் ஊற்றிய இயேசுவோர் ஜீவனைக்காக செய்தவர் எவரும் இல்லை ஜீவனை மரணத்தில் ஊற்றிய இயேசுவோர் ஜீவனைக்காக செய்தவர் எவரும் இல்லை சிகரோ உன்னத நகரோ அங்கு வாசம் செய்ய சேவா சிகரோ உன்னத நகரோ அங்கு வாசம் செய்ய சேவா பிதாவே என் ஆவியை ஒப்படைக்கிறேன் மகா சத்தமாய் கூப்பிட்டு இயேசு ஜீவனை விட்டார். அல்லேலூயா. இயேசு சிலுவையில் மரித்தார். இப்போ மரணம் என்றால் என்ன? மரணம் வரும்போது மனித வாழ்வில் நடைபெறுவது என்ன என்பதை நாம் அறிய வேண்டியது அவசியம். பிரசங்கம் 12:6-7 பார்க்கும்போது வெள்ளிக்கயிறு கட்டுவிட்டு பொற்கண்ணி நசுங்கி ஊற்றுகள் சால் உடைந்து துறவண்டியில் உருளை நொழுங்கி இதுமா மண்ணானது முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திலே போகும் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றையும் கட்டி வைத்திருக்கிற வெள்ளி கயிறாக ஜீவ சுவாசம் திகழ்கிறது. அல்லேலூயா. ஆவி, ஆத்மா, சரீரத்தை கட்டி வைக்கிற வெள்ளி கயிறாக ஜீவ சுவாசம் அது திகழ்கிறது. அல்லேலூயா. ஜீவ சுவாசமாகிய வெள்ளிக்கயிறு துண்டிக்கப்படுவதை
மரணம் என்று சொல்லி நாம் அழைக்கிறோம். ஹல்லேலூயா. பிரசங்கி 12:7 ஆவி தன்னை தந்த தேவனிடத்தை மறுபடியும் போகிறது. ஹல்லேலூயா. 2 Corinthians 5:1 கைவிலையிலோ நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 7:53 ஸ்தேவான் கர்த்தரா இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் ஜெபித்து நித்தியம் ஏகினார். ஹல்லேலூயா. 1 Peter 1:13 நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரம் நேரிடும் என்று சொல்லி பேதுரு அப்போஸ்தலன் கூறுகிறார். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 1:23 பவுல் தேவத்தை விட்டு பிறந்து கிறிஸ்துவோடு கூட இருக்க எனக்கு ஆசை என்று கூறுகிறார். ஹல்லேலூயா. 2 Timothy 4:6-8 இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. யோவான் 14:1-3 ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் மறுபடி வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக்கொள்வேன் சொல்லி இயேசு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் கைகளில் செய்த பாவத்திற்காக இயேசுடைய கைகளிலே ஆணைகள் அடிக்கப்பட்டது. கால்களில் செய்த பாவத்திற்காக இயேசுடைய கால்களிலே ஆணைகள் அடிக்கப்பட்டது. சிந்தனை செய்த பாவத்திற்காக இயேசு தலையிலே முள்முடி சூட்டப்பட்டது. ஹல்லேலூயா. சிலுவைக்கு பின்னாலே சிங்காசனம் இருக்கிறது, சிலுவைக்கு பின்னாடி கிரீடம் இருக்கிறது, சிலுவைக்கு பின்னாடி ஆளுகை இருக்கிறது, சிலுவைக்கு பின்னாடி சியோன் இருக்கிறது. ஹல்லேலூயா. எஸ் 53:11 அவர் தம் ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆத்தும வருத்தத்தின் பலன் சிலுவை பட்ட பாடுகள், அதற்கு அவர் ஒரு காரியத்தை அவர் எதிர்பார்த்தார். அது என்ன? சிலுவை இரத்தத்தினால் கழுவப்பட்டு நாம் ரட்சிப்பை பெற்று நாம் அபிஷேகத்தை பெற்று ஜீவ சத்தியத்தை கை கொண்டு எக்காலம் நிற்கும் போது கண்ணிமை பொழுதிலே நான் எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்தில் நிற்கும்போது ஒரு பாட்டு அழகாய் நிற்கும் யார் இவர்கள், பழைய ஒரு பாட்டு இல்லையா? அப்போ ஆட்டுக்கூட்ட ரத்தத்தினாலே தங்கள் அங்கிகளை துவைத்து வெளுத்தவர்கள், அதான் பரிசுத்தவான்கள். அங்கே மேலே அங்கே நிற்கும்போது நித்திய ஜீவனை பெறும்போது சிலுவை நாதர் இயேசு மகிழ்வார். ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு மகிழ்வார். ஜீவ கிரீடத்தை நீதியின் கிரீடத்தை நம் தலையிலே சூடி அவர் மகிழ்வார். சிங்காசனத்திலே நம்மை உட்கார செய்வார், ஆளுகை செய்ய செய்வார், ஆயுளோடு அரசாட்சி தருவார், யுகா யுகமாய் அவரோடு வாழச் செய்வார். ஹல்லேலூயா. அத்தனை சிலுவை பாடுமனமாக இயேசு சம்பாதித்து தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த மேன்மையை சிலுவை ரத்தத்தால் கிடைக்கிற அந்த மேன்மை நானும் சுதந்திரிக்க, சியோனும் மைமையை சுதந்திரிக்க, கிரீடத்தை சுதந்திரிக்க எனக்கு பலந்தாரும் சோப்பு கொடுத்து எல்லாம் எழுந்துட்டு கடைசி பாடலை நாம் பாடும் 6வது பாட்டு.
கண்மணி போல காத்தீரே எந்த சகாயனே கண்மணி போல காத்தீரே சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தி சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தி உம்மை துதிக்கும் ஜீவகீதம் எந்த வாயில் தந்தீரே உம்மை துதிக்கும் ஜீவகீதம் எந்த வாயில் தந்தீரே நிறைய ஞானம் நிறைய நீதி நிறைய பரிசுத்த தீர்ப்பதிரே நிறைய ஞானம் நிறைய நீதி நிறைய பரிசுத்த தீர்ப்பதிரே உந்தன் மகிமை உந்தன் சாயல் எனக்கு தந்து தோத்திரம் உந்தன் மகிமை உந்தன் சாயல் எனக்கு தந்து தோத்திரம் சன்னதானத்தால் அன்புவை படைத்து சகல அமிதா உமதன்பு சன்னதானத்தால் அன்புவை படைத்து சகல அமிதா உமதன்பு துரைத்தனங்கள் அதிகாரங்கள் சிலுவையில் வேற்றி தீரவே துரைத்தனங்கள் அதிகாரங்கள் சிலுவையில் வேற்றி தீரவே கிறிஸ்துவில் என்னை எப்போது வேற்றி சிறக்க செய்கிறேன் கிறிஸ்துவில் என்னை எப்போது வேற்றி சிறக்க செய்கிறேன் நிறைய ஞானம் நிறைய நீதி வாய் பார்த்துட்டீங்க அதை பார்த்து பாடுங்க மகிமை
சாப நோய்கள் அல்லாத கட்டுகள் இல்லை சொல்ல கட்டுகிறது தேவ விடுதலை இயேசு தருவீராக, இயேசு தருவீராக, இயேசு அதை தருவீராக. ஒப்பு கொடுத்து ஜெயிப்போம். ஓ ரமா பாபா 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 யாதன பர 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 ஓ லா 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 பாபா பாபா ஓ லா 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 பாபா 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 யாதன பர யாதன பர யாதன ஓ கால பர மாரியாய பர மாரியாய பர மாரியாய பர திலோ 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 நூரா நூரா ரபா 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 ஓ கால பர ஓ கால பர ஓ கால யாதன பர கரவா. ஆமே சிலுவை சிந்தப்பட்ட ரத்தத்தை மூலம் அநேக வியாதிகளை ஆண்டவர் குணமாக்கி கொண்டிருக்கிறேன். சுவாசமுட்டல் வியாதி மாறுகிறது, எலும்பு மூட்டிருக்க கடும் வலிகள் மாறுகிறது, மூளைக்குள்ள பயங்கர வலி மாறுகிறது, சரீரத்தை அலக்கி தள்ளுகிற பொல்லாத பிசாசு ஆவியின் கட்டுகள், சாத்தானுடைய கட்டுகள், அசத்தாடைய கட்டுகள், லூசிபர் ஆவியுடைய கட்டுகள் இயேசுவின் நாமத்திலே இப்போது எரிந்து போகிறது. வாழ்க்கைக்கிற கடன்கள், சாபங்கள், நோய்கள், போராட்டங்கள் இயேசு மாற்றுகிறார். பிள்ளையோட படிப்பு, பிள்ளையோட தொழில்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். வல்லமலை இயேசுவின் மகிமை தேவப்பிள்ளை மீது ஊற்றப்பட்ட ஸ்தோத்திரம். சிலுவையில சிந்தப்பட்ட இயேசு ரத்த துளிகள் ஒவ்வொரு தேவ ஜனம் மீது அப்பா ஊற்றப்பட்ட ஸ்தோத்திரம். இந்த நோய்கள் மாறினது, சாபம் மாறினது, வாதை மாறினது, துக்கம் மாறினது, போராட்டம் மாறினது, நோய்கள் மாறினது, ஜெயம் உண்டானது. ஜெயம் கொண்ட பரிசுத்தவரா மாற்றும். சீயோனிலே சிங்காசனத்திலே உம்மோடு உட்காருகிற பாக்கியத்தை தாரும், நித்திய சாதனங்களை தாரும், சீயோன் தகுதியை தாரும், குடும்பங்களை ஆசீர்வதி உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினார், இயேசுவின் நாமத்தினார், இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிற பிதாவே. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சிலுவை ரத்த இயேசு சிலுவின் வார்த்தைகளை தியானித்தோம். சிலுவை ரத்தத்தின் மூலம் நமக்கு ரட்சிப்பு உண்டாகிறது, மகிமை உண்டாகிறது. பாவம், துக்கங்கள், சோதனைகள், வியாதிகளை சிலுவையில் சாபத்தை அவர் சுமந்தார், நித்திய ஜீவனை ஏற்படுத்தினார், பரலோக வாசலை திறந்தார், சீயோன் தகுதியை தந்தார். நல்ல தேவன் ரட்சிப்பின் சத்தியத்திலே நம்மை ஒப்புக் கொடுக்க தேவன் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தார். கைகளை பலமாக தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிதாவா தேவனை கைகளை தட்டு மகிமைப்படுதோ, குமாரனா இயேசு கத்தை கைகளை தட்டு மகிமைப்படுதோ, பரிசுத்த தேர்வுகளை கைகளை விட்டு மகிமைப்படுதோ. ஏசு வரப்போறா, வேகத்தில் வரப்போற வருக சமீபம் அடிசியோன் வரைக்கும் கத்திரா இயேசு நம்மை ஆயுத்தம் பண்ணின்னு பண்ணலே இரு கரம் வைத்து கத்திர மகிமைப்படுத்தும் சொல்லுவோம். ஹல்லேலூயா.